ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசிக்கு வாரம் நம்ம பிளான் போட்டுட்ருக்கோம். வீக்லி பிளான்ஸ்னு. இந்த வீக் வந்து 5th வீக்கோட பிளான் வந்து போட போகிறோம். அந்த இதில் வழக்கம் போல் வந்து பாலிட்டி இருக்க போது, ஹிஸ்ட்ரி இருக்க போது, நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் இருக்க போது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி இதுக்கு முன்னாடி இருக்க 4 வீக் பிளானையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி பாலிட்டியில் என்ன படிக்க போகிறோம்னா, இந்த வாரம் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் படிக்க போகிறோம். அதோட வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருக்கிற போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 2 போர்ஷன் தான் பாலிட்டியில். ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக்குள்ளே நம்ம படிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது இந்த வீக்கில். இன்றைக்கி வந்து புதன்கிழமைனால நம்ம அந்த கம்மியான டேஸ்க்குள்ளே படிக்க வேண்டியது நம்ம அலாட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அந்த டாபிக் தான். இந்த ஒரே டாப்பிக்குள்ளே வர 2 லெசன்ஸாக நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். 2 விஷயம் தான் இருக்குது, 2 லெசன் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சிலபஸாக எடுத்துக்கிட்டு இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1 by 1 முடிச்சுட்டு மண்டே அப்படியே டெஸ்ட் எழுத போகிறோம். வழக்கம் போல் மண்டே மார்னிங் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து அது கரெக்டாக போட்டுருவோம். இந்த வாரம் மாதிரி அது லேட் ஆகாது. ஸோ 1 2 3 4 டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இப்போ நேராக பிளானை பார்ப்போம். பிளான் வந்து எப்படின்னா டே 1 டே 2 டே 3 டே 5 கொடுத்துருக்கேன், டே 6 கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு காமனான டிஎன்பிசி பிளான் தான் இது. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மண்டேன்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பிளானை கண்டினியூ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெனஸ்டே, தேர்ஸ்டே, டே 3 வந்து ஃப்ரைடே, டே 4 வந்து சாட்டர்டே, டே 5 வந்து சண்டே, அப்புறம் ஃபைனலாக வந்து டே 6 வந்து மண்டே நம்ம வந்து டெஸ்ட்டில் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த சின்ன பிளான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன். பெரிய ஒரு கஷ்டமானது இல்லை. இது ஸ்பெஷலாக வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு, ஒர்க்கிங் போயிட்டுருக்கவங்களுக்கு, அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நம்ம வந்து பார்ட் டைம் படிச்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கும் தான். ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் பாலிட்டியில் 12th பாலிட்டி லெசன் 5 ஃபஸ்ட்டு தான். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் லெசன் 5. மேக்ஸ் வந்து 7th term 3 chapter 2 மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ளே வருது. அடுத்து டே 2 பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டி. ஃபஸ்ட் வந்து 12th பாலிட்டி படிச்சுட்டு அப்புறம் வந்து 11th பாலிட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். லெசன் 6 படிக்கிற மாதிரி இருக்கும். அது அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் லெசன் 10. 2 லெசன் தான் 5 and 10 முடிச்சிடுறோம் டே 1 2லேயே. அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் 10th சோஷியல் சிவிக்ஸ் லெசன் 1 படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹிஸ்ட்ரியில் இன்கம்ப்ளீட் போர்ஷன் இருக்குது இல்லையா, 12th 11th வந்து ஹெவியாக இருக்கும் முடிக்கிறதுக்காக அது கொடுத்துருக்கேன். அப்புறம் மேக்ஸ் வந்து 8th மேக்ஸ் சாப்டர் 4 முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு டே 4 வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த 3 நாளும் 12th 11th 10th இந்த 3 நாளும் படித்த விஷயங்கள்லாம் இன்கம்ப்ளீட் இருந்ததாக முடிச்சிருங்க. அப்புறம் ரிவிஷன் கொடுங்க ஹிஸ்ட்ரிக்கு. அடுத்து அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். டே 4ல் மேக்ஸு ரிவிஷன் எல்லாம். அடுத்து டே 5ல் வந்து 5th வீக்கோட ரிவிஷன் வந்து மார்னிங் பண்ணுங்கள். அதாவது இந்த வாரம் நான் போட்ட பிளானை மார்னிங் ரிவிஷன் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து 4th வீக் ரிவிஷன்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த பிளானை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க 10 மணிக்கு. ஸோ டெஸ்ட் இருக்கும் 50 கொஷின்ஸோட. அதான் வந்து அவ்வளோதான். இந்த பிளான் தான் வந்து நம்ம குட்டியாக கொடுத்துருக்கோம். இது வந்து நல்லா டீட்டெயிலாக நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதுக்காக தான் ரொம்ப கம்மியானதை கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன அவ்வளோதான் கொடுக்குறமே நினச்சிக்காதீங்க. நம்ம பாலிட்டி 80% முடிச்சிட்டோம். ரொம்ப கம்மியான போர்ஷனாக இருக்கே எப்படி அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடிச்சிட்டோம் 80%. ஹிஸ்ட்ரி வந்து 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம முடிச்சிட்டோம், இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிளானில் வந்து எக்கனாமி இருக்கும். எக்கனாமிக்கு அப்புறம் ஐஎன்எம் இருக்கும். அப்புறம் மேக்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி 3 விஷயம் வந்து அடுத்து போடுவோம். அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது ரொம்ப கொஞ்சமான டாபிக் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ வந்து அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதே மாதிரி வாரம் வந்து நம்ம பிளானும் போடுவோம், டெஸ்ட்டும் நடத்துவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.